நேசம் மரணத்தை போல் வலியது. நேசம் மரணத்தை போல் வலியது அப்படின்னா ஒரு அன்பு, ஒரு பாசம், நம்ம மற்றவர்கள் மேல் எதிர்பார்க்கிற இந்த அன்பிற்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. என்ன வலிமை இருக்காமா? மரணத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறதோ அதை விட அதிகமான வலிமை நம்ம மற்றவர்கள் மேல் காண்பிக்கிற அன்பிற்கும் மற்றவர்கள் நம்மேல் காண்பிக்கிற அன்பிற்கும் அவ்வளவு வலிமை இருக்கிறது. இந்த உலகத்திலே நடக்கிற நிறைய கொலைகள், இந்த உலகத்தில் நடக்கிற நிறைய அசுத்தங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற நிறைய தற்கொலைகள் எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பாசத்தை பேஸ் பண்ணி, இந்த அன்பை பேஸ் பண்ணி. அப்படின்னா இந்த அன்பை சரியான விதத்திலே கையாள தெரியாதவர்கள், இந்த அன்பை சரியான விதத்திலே செய்ய தெரியாதவர்களால இந்த உலகத்திலே மிகப்பெரிய தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை எதை ரொம்ப அழகா கையாள தெரியணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாசத்தை சரியாய் கையாளுவதற்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் ரொம்ப அவசியமானது. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் பொதுவாக நம்ம ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருக்கும் போது கூட யாராவது ஒருத்தர் ரூடா நம்ம இடத்துல பேசினாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேர் அதை செய்ய மாட்டோம். அதெல்லாம் செய்ய முடியாது, என்ன நீ சொன்ன உடனே நான் செஞ்சிடணுமா, இதெல்லாம் செய்யலாம் முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம போவோம். ஆனா அதே நேரத்தில் நம்ம அந்த இடத்துல என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இதையே ஒரு பாசமா சொல்லியிருக்க வேண்டியதானே, இதே ஒரு அன்பா சொல்லியிருக்க வேண்டியதானே. அன்பா சொன்னா நான் கேட்க மாட்டேன்னா, பாசமா சொன்னா நான் கேட்க மாட்டேன்னா, அதிகாரத்துல எல்லாம் சொல்லி எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன அன்பா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன வேணாலும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம இளம் வயதிலிருந்து அப்படி சொல்லுவது நம்ம நிறைய பேருக்கு வழக்கம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க, நான் மற்றவர்களை நேசிக்கிறதா இருந்தாலும், என்னை மற்றவர்கள் நேசிக்கிறதா இருந்தாலும், இந்த லவ், இந்த அன்பை சரியான விதத்தில் நான் கையாளுவதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும்.